ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி 2 மீன் குழம்பு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு 3 ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்ரெடி பண்ணணும். ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மீனை நல்லா சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் உப்பு காரம் பிடிக்கும் அதில். இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் தேங்காய், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, ஸோ 2த்தையுமே அரைச்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி ஊற வைக்க போகிறோம். புளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கையளவு புளி எடுத்திருந்தேன். அதையும் நல்லா தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா திட்டமாக ஊற வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் திருப்பி நல்லா கரைச்சி செகண்ட் தண்ணின்னு எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 400 ml கிட்ட புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் நான். இப்போ நம்ம 1 ஹவர் அதெல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆனதுமே இப்போ கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து கொஞ்சம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருந்தேன். சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த ரெசிப்பியில் ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதக்க போகிறதில்ல. ஒரு கண்ணாடி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். கண்ணாடி ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிக்கிற அளவுக்கு குக் பண்ணணும். அதாவது தக்காளியோட தோல், அதுக்கப்புறம் தக்காளி அந்த ஜூஸ் எல்லாம் செப்பரேட்டாக நல்லா வர்ற அளவுக்கு நல்லா குக் ஆகிக்கணும். ஸோ இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ மசாலா தூள் சேர்க்க போகிறோம். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 2 கரண்டி சேர்க்குறேன். எனக்கு அடியில் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி சேர்க்குறேன் நான். நீங்கள் ஒரே டைம் நீங்கள் 2 குழிக்கரண்டி அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ரெசிபி லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெடிமேடில் விற்கிறாங்க குழம்பு மிளகாய் தூள், ஆச்சி பிராண்டில். அந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலா நல்லா எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ புளி தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம முன்னாடி கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த புளி தண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி முதல்ல சேர்த்துட்டேன். இப்போ செகண்ட் தண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி உள்ளர சேர்த்துக்கிறேன். கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml தண்ணி, மொத்தமாக 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குதுல. மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு ப்ளஸ் கூட ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருக்கு. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் பண்ணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. புளியும் கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் இப்போ சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம். மீன் துண்டு எல்லாத்தையும் உள்ளார சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு மீன் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். சிம்மில் 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் முதல்ல தேங்காய் விழுது அதை உள்ளர சேர்க்குறோம். மேலாப்பில் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டை. ரொம்ப அடியில் போட்டுலாம் கிளற வேணாம். இதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ஒரு 1 மினிட் தான் குக் பண்ணணும். 1 மினிட் குக் பண்ணதுக்கப்புறம் மாங்காய் போடுறோம். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மாங்காய் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும்.
அந்த மீன் குழம்பு சூட்லேயே மாங்காய் வந்து பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். அது வந்து தனியாக முதல்லையே போட்டு கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மாங்காய் போட்ட மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது வந்து நல்லா ஹாட்டாக சூடாக ஒரு ரைஸோட இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இனிமேல் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.